ஆங்கலி பங் ஆங்கலி பொங்கல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாருதி சுசுக்கி வேகனார் H3 சிஎன்ஜி இதோட 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன செலவானுச்சு, என்னென்ன மாற்றினாங்க, லேபர் சார்ஜஸ் எவ்வளவு, என்ன நிறை, என்ன குறை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 தோசை ஒரு ஆம்லெட் மாமா. ஆம்லெட்ல வெங்காயம் வறுத்து போடுங்க மாமா. நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு மாமா. நீங்களும் தங்க மாப்பிள்ள. வண்டி சொங்கின்னு கொண்டு இதில் ஏற்றினோன்னே, ரேப்பில் ஏற்றினோன்னே டக்குன்னு அங்கேருந்து செக்யூரிட்டி விடியாந்தாரு. தம்பி என்ன தம்பி என்ன பிரச்சனை அப்படின்னாரு. என்ன பிரச்சனையா, வண்டியை சர்வீஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை தான் கேட்டேன், ரிப்பேராக சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுறாப்புல நம்மளை வச்சு காலையிலேயே. சரின்ட்டு அதோட சாவியை கொடுத்துட்டு கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டாப்புல. 29,862. 30,000க்கு 138 கிலோமீட்டர் கம்மியாகவே கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஏன்னா வண்டி உழப்ப ஆரம்பிச்சிருச்சு. வண்டி உழப்ப ஆரம்பித்ததுக்கு காரணம் அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வண்டி ஒரு மாதிரியா வெண்டி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அழுந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒருவேளை ஆயில் சர்வீஸ் பண்ணால் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு 8,000 கொண்டு போய் கொடுக்கலாம்னு தான் யோசித்தேன். 8,000 கிலோமீட்டர் தாண்டும் போதே எனக்கு வண்டி ஒரு மாதிரியா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியா ரொம்ப இன்ஜின்லாம் சூடாகிறது. நான் எப்போவுமே வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு முன்னாடி இன்ஜின் கேபின்னு, பின்னாடி இந்த சிஎன்ஜி அந்த டேங்க் இருக்குல்ல, அதெல்லாம் நான் தொட்டு பார்ப்பேன். தொட்டு பார்த்தா ரெண்டுமே ஓரளவு என்ன சொல்கிறது, ஹீட்டாக தான் இருக்கும். திரும்ப ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து போய் பார்த்தோம்னா சிஎன்ஜி ஃபஸ்ட்டு கூலாயிரும். இன்ஜினு அந்த மேலே இருக்குல்ல, அந்த முன்னாடி உள்ள இன்ஜின் அந்த பேனட்டு, அதை தொட்டு பார்த்தோம்னா அது எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆகுது கூலாகிறதுக்கு. ஆனால் இப்போனா 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தாலும் சூடாகவே இருந்துச்சு அந்த 8,000 அப்போவே யோசிச்சு கொண்டு போய் பேசாமல் சர்வீஸ் விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கம்பெனி சர்வீஸில் விட்டோன்னா கொள்ள காசில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி என்னன்னாலும் சரி 2,000 ஓடட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் மட்டும் அட்வான்ஸாக கொண்டு போய் கொடுத்தேன். அதாவது 30,000க்கு ஒரு 138 கிலோமீட்டர் மட்டும் ஓட வேண்டி இருந்துச்சு. அப்போ கொண்டு போய் சர்வீஸுக்கு கொடுத்துட்டேன். அதோட செக்யூரிட்டி ஒரு என்ட்ரியை போட்டு காரை கொண்டு உள்ளே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நேராக உள்ளே போயிட்டு ஜாப் கார்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரிசப்ஷன் போயிட்டேன். ரிசப்ஷன் போனால் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல் அவங்க என்ன மைலேஜ் என்ன கேட்டு எல்லாம் டீட்டெயில் நோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் ஆள் வந்துடும் சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். நான் கொண்டு போய் விட்டது மணி 10:30. ஆனால் அவங்க வந்தது அங்கிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் கழித்து தான் அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்டாங்க. அவங்க ஆயில் சர்வீஸ் பண்ணணும், 8,000 ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வண்டியில் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு பின்னாடி இந்த சிஎன்ஜிலாம் தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்குது, மைலேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கம்பி இருக்குல்ல, அந்த டேங்க் ஒன்று போகுதில்ல, அது மேலே ஒரு 2 கம்பி வச்சு ஹோல்டு போட்டு முறுக்கியிருப்பாங்கல்ல, அதில் நடுவில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உள்ளது விலகி இருந்துச்சு. ஒருவேளை சிஎன்ஜி டேங்க் விலகி இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இது விலகி இருக்குது போல இருக்குது, அதனால தான் சிஎன்ஜி இது லீக் ஆகுது போல இருக்குது, அதனால தான் மைலேஜ் கிடைக்கல போல இருக்குன்னு நானும் ஒரு கிளப்பி விட்டேன். சரி நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவங்க என்னென்ன மாற்றணும்னு சொன்னாங்கன்னா, கேஸ் கேட்டான், அது ₹9.32. கிளிப்பு ஃப்ரண்ட்டு டோர் ட்ரிம்மு அது ₹16.90. அப்புறம் ப்ளக்கு ஆயில் ட்ரெயின் அது ₹25.48. ஃபில்ட்ரு அசி ஆயில், இது மட்டும் தான் எனக்கு தெரியும், ஆயில் ஃபில்ட்ரு அது ₹83.89. அப்புறம் டிஸ்டில் வாட்ரு இது எதுக்கு பேட்டரிக்கு ஊற்றினீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை வைப்பருக்கு அதை தான் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது என்ன போல்ட்டு நட்டு வாசல் என்னமோ போட்டு அது ஒரு ₹93 போட்டிருக்காங்க, அது தெரில. அப்புறம் சூப்பர் கிளீனர்னு போட்டு ஏதோ ₹79 போட்டிருக்காங்க, அதுவும் என்னென்னு தெரியல. அப்புறம் ஏசி ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கார் ஷாம்பு போட்டோம்னாக்க வைப்பரை நான் ஆன் பண்ணி பார்த்துட்டேன், கார் ஷாம்பு போடல, அது ஒரு ₹24. அதுக்கப்புறம் ஆயிலு அது ₹1,652. இதெல்லாம் டேக்ஸு இல்லாமல் இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா மொத்தம் எம்புட்டு தம்புடு எங்குடு இந்தா இருக்குது ₹2,472. அதுக்கு அவங்க வேலை பார்த்தாங்கள்ல லேபரு, அதுக்கு ₹2,090. எதுக்கு இந்த ஃபில்ட்ரு மாற்றிட்டு அந்த 2 ஃபில்ட்ரும் ஆயில் மாற்றினதுக்கு ₹2,090. இது ₹2,472 அந்த மாற்றின பொருளுக்கு உள்ளது. அதுக்கு ஒரு 18% டேக்ஸை போட்டு 2,917. இந்த 2,090 ஒரு டேக்ஸை போட்டு 2,465, மொத்தம் ₹5,383. மொத்தம் எவ்வளோ செலவாச்சு? 30,000 கிலோமீட்டர் சர்வீஸுக்கு ₹5,383. இதில் மைனஸ் என்னென்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணலை, 1. 2வது அலைன்மெண்ட்டும் பார்க்கல, வீல் பேலன்ஸிங்கும் பார்க்கல. அலைன்மெண்ட் பார்த்தப்போ ஒரு புள்ளி கூட மாறாமல் அப்படியே இருந்துச்சான். 3வது சரி இது 2வதே எடுத்துக்கிடுவோம். அந்த அலைன்மெண்ட்டு வீல் பேலன்ஸிங் பார்த்துருந்தாலும் அதுக்குள்ளே அந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் தரமாட்டாங்களாம். பிரிண்டர் மிஷின் கம்ப்ளைண்ட்டாக. 2 அடுத்து 3வது என்ன பிரச்சனைனா, கார்லாம் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன்.
அப்புறம் தான் தோணுச்சு இந்த நம்ம சிஎன்ஜி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோமே, அந்த டேங்க் செக் பண்ண ஆகலாம் தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு, சார் இந்த சிஎன்ஜி டேங்க் வந்து செக் பண்ண சொன்னீங்களே சார், அது செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார், செக் பண்ணீங்களா சார் அப்படின்னா, இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டாக இருக்காது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் போங்க அப்படின்ட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போகிறேன். எந்தெந்த மாடல் கார் வாங்குறீங்களோ அந்தந்த மாடல் காருக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுலேருந்து கார் வாங்குறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே. இப்போ நீங்கள் ஒரு மாடல் கார் வாங்க போறீங்கன்னா அந்த மாடலுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக கம்பெனிக்கு போயிடும். அந்த கம்பெனிலேருந்து நமக்கு நியர்பை இருக்க ஷோரூமுக்கு வரும். நம்ம வந்து டேரெக்டாக போய்ட்டு காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அது மாதிரி பார்த்து எடுக்கிறது, வாங்குறது. நம்மளோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. அப்படி மாருதி சுசுக்கியில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இருங்க நான் காமிக்கிறேன் அந்த அப்ளிகேஷன் மூலமாக. இதோ இந்த 3வது இருக்குது பாருங்க, மாருதி சுசுக்கின்னு. இது அந்த அப்ளிகேஷனு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் நம்பரு அப்புறம் வண்டி நம்பர்லாம் கேட்கும். எப்படி சூப்பராக இருக்கா? இந்த அப்ளிகேஷன் வந்து கட்டாயமாக நீங்கள் ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் பேர் அப்புறம் வண்டி நம்பரு எல்லா டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மை காரில் போய் ஆட் ஆயிரும். அந்த மை காரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் காரோட மாருதி சுசுக்கி டூர் கட்சி 3 சிஎன்ஜி 1 லிட்ரு 5 எம்டின்னு வந்துருச்சா. அந்த கார் எப்போ வாங்குனீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 9 அக்டோபர் 2028 அது வரைக்கும் இந்த வாரண்ட்டி பீரியட் இருக்கும். அது இல்லாமல் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வாரண்ட்டி பீரியட் இருக்கும். ஆக்டிவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாய் அருண்குமார் செகண்ட் யூசர். இது வந்து கார் டீட்டெயில், என்ன மாடல் காரு, எத்தனை லிட்டர் இன்ஜினு, போக்குவரத்து அதெல்லாம் இதில் இருக்கும். ஓனர் மேனுவலில் வந்துட்டு நம்ம ஓனரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் செல்லான். இதில் வந்துட்டு செல்லத்தில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதாவது பெண்டிங்கில் வந்துட்டு ஃபைன் இருக்கா, நீங்கள் ஏதாவது ஃபைன் கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறது இதில் காட்டும். இந்த நேரம் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பியூசிசி பொல்யூஷனு எப்போ எக்ஸ்பிரி டேட், எப்போ 22 அக்டோபர் 2026 வரைக்கும் எக்ஸ்பிரி டேட்டு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எப்போ வந்துட்டு எக்ஸ்பிரி ஆகுது, அது எந்த இதில் போட்டிருக்கோம், எந்த கம்பெனியில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சிஎன்ஜி டெஸ்ட்டு லாஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 2026 வாங்கினப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெய்டு சர்வீஸ், இதான் வந்து நம்ம பண்ண சர்வீஸு. இப்படி ஓப்பன் பண்ணோம்னா வந்துட்டு அந்த காரோட டீட்டெயிலு போக்குவரத்துலாம் இருக்கும். இந்த வருங்க பாட்காஸ்ட்டு 2,917 ரூபா 19 பைசா டேக்ஸோட. இது வந்து லேபர் காஸ்ட்டு 2,466 ரூபா லேபர் காஸ்ட்டோட, டேக்ஸோட 2 சேர்த்து 5,383 ரூபா. அதை அப்படி தொட்டிங்கன்னா இன்னும் இப்போ தான் ஓப்பன் ஆனிச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வெஹிக்கிள் ஹெல்த் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெஹிக்கிளோட ஹெல்த் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல, அதனால் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மை ரிக்வெஸ்ட்டு ஃபார்மா, இதில் இன்னொன்று இருந்துச்சுங்க, அதை தாங்க காணும். மை ரிக்வெஸ்ட் ஃபார்ம் இந்த கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள், எக்ஸ்டெண்டர் ஸ்க்ராட்ச் அண்ட் டென்ட்டு. இப்போ உங்கள் காரை நீங்கள் கொண்டு போனோன்னே அவங்க சுற்றி ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ எதுக்காக எடுக்கிறாங்கங்கிறது இப்போ காட்டும் பாருங்கள். தெரியுதா? அந்த காட்டுதா? இப்போ சுற்றி ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா? இப்போ இதில் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு என்னென்ன இதுன்னு இது இப்போ வந்துட்டு ரியர் பம்பரில் இந்த பாருங்கள், ரியர் பம்பரில் பம்பர் டென்ட் இருக்கான் ஸ்க்ராட்சு. அதுக்கு எவ்வளோ செலவாகுமா? 5,955 ரூபா. மொத்தமாக எனக்கு இது வரைக்கும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது சரி பண்ணி கொடுக்குறதுக்கு 11,099 ரூபான்னு போட்டிருக்கு. இது வந்துட்டு கம்ப்யூட்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ இதில் வேறு என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு புது கார் என்ன அறிமுகப்படுத்துகிறாங்களோ அது இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் காரோட டீட்டெயிலெலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன புது கார் வந்திருக்கோ அது இருக்கும். அதுக்கப்புறம் இதில் அக்சசரிஸ் வாங்கிக்கலாம். ரீசெண்டாக என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோங்கிறது இந்த மேலே காட்டிடும். இந்த இருக்குல்ல இதில் காட்டிடும். இதிலே நம்ம சர்வீஸ் புக் பண்ணிக்கலாம். டிரைவிங் ஸ்கூல் எங்கே இருக்குது, சர்வீஸ் கப்பு, ரோட் சைடு அசிஸ்டண்ட், நம்ம வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ரோட் சைடு அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே இதில் காட்டும். அப்புறம் ஈவி காருக்குள்ள ஈவி சார்ஜர் எத்தனை இடத்துல இருக்குது, எத்தனை டீலர் இருக்காங்க, நமக்கு நியர்பையில் ஏதாவது பார்க்கிங் இருக்கா, அந்த மாதிரிலாம் காட்டும். அதுக்கப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா அது எங்கேயே எடுக்கலாம். நான் இருக்க ஏரியா பக்கத்தில் 2 இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கும். இது வந்து நம்ம அக்கௌண்ட்டு. இது நம்ம பேர், ஃபோன் நம்பரு, நம்ம ஆர்டர் புக்கிங்ஸு, அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் பார்த்து எடுத்து வச்சுருக்கோம்னா
நான் வந்துட்டு 4 ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னன்னா வந்துட்டு ஃப்ளோர் மேட் கவரு அது ஒன்று, பாடி மவுண்டிங் பிளாக் இந்த சைடில் வரும்ல பின்னாடி அது, பின்னாடி பம்பரு, அதுக்கப்புறம் அந்த டோருக்குள்ள அந்த எட்ஜ் கார்டு இருக்குல்ல, இந்த இருக்குல்ல கருப்பா அது. இதெல்லாம் நான் வாங்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் வாங்க மாட்டேன். இது மாதிரி என்கிட்ட ஃப்ளிப்கார்ட்டில் அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 1008 இருக்குது, ஆனால் நான் எதுவுமே வாங்கினதில்லை. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இருக்கு பாருங்க மேலே பாயிண்ட்டு 231 பாயிண்ட்டு. இது என்னென்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சர்வீஸ் விட்றோம்ல, அந்த சர்வீஸுக்கு வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு குறிப்பிட்ட அந்த கம்பெனியில் கொடுத்து பார்க்கறதுக்காக நமக்கு ஊக்கத்தொகை வழங்குவார்கள். இது வந்துட்டு 800 பாயிண்ட் சேர்த்தோம்னா வந்துட்டு நம்ம இது மாதிரி நிறையா லெவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா வந்துட்டு நம்மளை இந்த அடுத்த வாரண்டி போட்டு நம்மள்டேருந்து லட்சமாக இந்த மாதிரி சில்லற காசை கொடுக்குறதுக்கும் அப்படி சமம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 4 வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 செலவு பண்ணியிருப்போம்னு வைங்களேன். ஆனால் நமக்கு ரிட்டன் எவ்வளோ திருப்பி கிடச்சிருக்கு? 231 பாயிண்ட்டுனா 231 ரூபா. குழந்தைகளே, இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நம்ம வந்துட்டு 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணது, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதில் உள்ள நிறைய குறைகள், அதுக்கப்புறம் புதுசாக வந்துட்டு மாருதி சுஜுக்கி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அவ்வளோதான். இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு விதமாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த ஒரு மோசமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.